ஆண்டு காலத்திற்கான நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு கடந்த 30ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி முதற்கட்டமாக நேற்று வரையிலும் 10 நாள் தொடர்ச்சியாக தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் சுற்றுப்பிரயாணம் மேற்கொண்டேன். இந்த பயணம் தொடர்ச்சியாக வருகிற மீண்டும் மே மாதம் 22ஆம் தேதி முதல் ஒன்றிய வாரியாக ஒரு ஒன்றியத்திற்கு 15 முதல் 20 கிராமங்கள் என முதற்கட்டமாக சுற்றுப்பிரயாணம் மேற்கொள்ளவிருக்கிறேன். இது ஓராண்டு காலத்திற்கு இது தொடரும். புதிய தமிழகம் கட்சியினுடைய 7வது மாநில மாநாடு டிசம்பர் மாதத்தினுடைய இறுதியில் மதுரையில் நடைபெற இருக்கிறது. அந்த மாநாட்டிற்கான பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. கடந்த 10 தினங்களில் ஏறக்குறைய 150 முதல் 200 கிராமங்களுக்கு சுற்றுப்பிரயாணம் மேற்கொண்டதில் பல்வேறு கிராமங்களில் இன்னும் உள்ளாட்சி அமைப்புகள் முறையாக செயல்படாத காரணத்தினால் பல கிராமங்களுக்கு குடிநீரே இன்னும் சென்றடையவில்லை. தெருவிளக்குகள் இல்லாத கிராமங்கள் உண்டு. அதே போல கிராம உட்சாலைகள் பல கிராமங்களுக்கு போடப்படவில்லை. மேலும் இந்த கிராம உட்சாலைகள் மற்றும் குடிநீர் பிரச்சனைகள் பெரும்பாலும் தென் தமிழகத்தில் தேவேந்திரகுல மக்கள் வாழக்கூடிய பகுதிகள் திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றன. அது என்ன காரணம் என்று தெரியவில்லை. அது குறித்து அரசு முறையாக ஆய்வு செய்து பஞ்சாயத்து ராஜினுடைய சட்டப்படி ஒவ்வொரு கிராமத்திற்கும் வரக்கூடிய நிதி அந்த பகுதியில் வாழக்கூடிய பட்டியலின மக்களுடைய மக்கள் தொகைக்கு ஏற்பத்தான் அந்த நிதி ஒதுக்கப்படுகிறது. அப்படி இருந்தாலும் கூட அந்த விகிதாச்சாரப்படி ஒதுக்கப்படக்கூடிய நிதி அந்த மக்களுக்கு சென்றடையவில்லை. இது மிகப்பெரிய முறைகேடும் கிரிமினல் குற்றமும் ஆகும். எனவே இது தமிழகத்தினுடைய பரவலாக இருக்க வாய்ப்பு இருப்பதாகவே கருதுகிறேன். என்று சொன்னால் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏறக்குறைய ஓட்டப்பிடாரம், கருங்குளம், அதே போல் ஸ்ரீவைகுண்டம், ஆழ்வார்கற்குளம் என அதே போல் திருநெல்வேலி, மானூர், பாளையங்கோட்டை, நான்குநேரி என்று பல ஒன்றியங்களுக்கு சென்றதில் எல்லா ஒன்றியங்களிலுமே இதே போன்ற நிலைகள் தான் நீடிக்கிறது. எனவே இந்த உள்ளாட்சி அமைப்புகள் இப்படி இல்லாத நிலையிலும் கூட உள்ளாட்சிகளுக்கு மாநில அரசால் ஒதுக்கப்படக்கூடிய நிதியை வைத்து அதிகாரிகள் இந்த குறைபாடுகள் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். மேலும் கிராமங்களில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய பிரச்சனை, இப்பொழுது பெரும்பாலான மக்கள் ஏழை எளிய மக்களாக இருக்கிறார்கள். குறிப்பாக கிராம ஊராட்சிகளிலே வாழக்கூடிய மக்களுடைய மிக முக்கியமான கோரிக்கை, அந்த மக்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தரக்கூடிய அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு கடந்த சில மாதங்களாகவே இல்லாத காரணத்தினால் மிகப்பெரிய சிரமத்துக்கு ஆளாகிறார்கள். அதுவும் அந்த மக்களுக்கான சம்பளம் சென்றடையவே இல்லை. இப்பொழுது 2000 கோடி ரூபாய் இருக்கிறது. இந்நிலையில் உடனடியாக ஏற்கனவே கொடுத்திட வேண்டும். தமிழ்நாடெங்கும், தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் தமிழ்நாடெங்கும் அனைத்து கிராமங்களிலும் 100 நாள் வேலை திட்டத்தை உடனடியாக துவக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அதை வலியுறுத்தி புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மேலும் தமிழ்நாட்டில் சமூக நீதி பேசப்படுகிறது. சமூக நீதி என்பது இடஒதுக்கீட்டை மட்டுமே மையமாக வைத்து பேசப்படக்கூடியதாகும். குறிப்பாக பட்டியலின வகுப்பிற்கு 15, பழங்குடியினருக்கு 1, மிக பிற்பட்டோருக்கு 20,
வேளாளருக்கான இடஒதுக்கீடு கொடுக்கப்படாமல் ஏமாற்றப்படுகிறது, வஞ்சிக்கப்படுகிறது. அந்த தேவேந்திர வேளாளருக்கான இடஒதுக்கீட்டை எடுத்து அருந்ததிற்கு தாரை வார்க்கக்கூடிய போக்கு குறிப்பாக இந்த இருக்கக்கூடிய திமுக அரசில் அது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மோசடி நடந்து வருகிறது. எனவே தேவேந்திர வேளாளர் மற்றும் ஆதிரவர்களுக்கான இடஒதுக்கீட்டை அருந்ததிற்கு எந்த காரணம் கொண்டும் தாரை வார்க்கக்கூடாது, அவர்கள் அபரிக்க இந்த அரசே உடந்தையாக இருக்கக்கூடாது என வலியுறுத்தி மே மாதம் 17ஆம் தேதி அன்று திருச்சியில் ஆர்ப்பாட்டமும் மிகப்பெரிய பொதுக்கூட்டமும் நடைபெற இருக்கிறது. தமிழகத்தினுடைய அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் புதிய தமிழகம் கட்சியினரும் மற்றும் பல சமூக ஆர்வலர்களும் இதில் திரளாக கலந்து கொள்ளவிருக்கிறார்கள். வேறு ஏதாவது கேள்வி இருந்துச்சு? மாநாடு மிக முக்கியமாக ஒன்று, நாங்கள் புதிய தமிழகம் கட்சியினுடைய டிசம்பர், அதாவது ஒவ்வொரு ஆண்டும் புதிய கட்சியினுடைய துவக்க விழாவை முன்னிட்டு மாநாடு நடத்துவது உண்டு. இது புதிய கட்சிக்கு 28வது மாநில மாநாடு, அதாவது ஆண்டு விழா ஆகும். எனவே இது ஆண்டு விழாவை ஒட்டி நடைபெறக்கூடிய மாநாடு. இதில் இது சிறப்பாக 2026 தேர்தலை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிற காரணத்தினால ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற முழக்கத்தோடு தான் இந்த மாநாடு நடைபெறும். அதுதான் இந்த மாநாட்டுடைய மிக முக்கியமான நோக்கமாகும். என்று சொன்னால், தேர்தல் நேரங்களிலே கூட்டணிகள் சேர்க்கப்படுகின்றன. தேர்தல் முடிந்தவுடன் இந்த கூட்டணிகள் முறிந்து போய்விடுகிறது. லட்சக்கணக்கான நமக்கு 234 தொகுதிகளிலும் இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய வாக்குகளை வாங்குகிறார்கள். அதுக்கு பிறகு அந்த மக்களுக்கு எந்த விதமான நன்மைகளையும் அந்த ஆட்சிக்கு வரக்கூடியவர்கள் செய்ய மறுக்கிறார்கள் அல்லது அந்த மக்களை புறக்கணித்து விடுகிறார்கள். அதன் காரணமாக வாக்களித்த மக்கள் மிகப்பெரிய ஏமாற்றத்துக்கு ஆளாகிறார்கள். அதை தடுப்பதற்காகத்தான் நாங்கள் ஆட்சியிலே பங்கு, அதிகாரத்திலே பங்கு என்பதன் மூலமாக இப்பொழுது கூட்டணியை வெல்லுவதற்கு பயன்படக்கூடியவர்கள் அந்த கூட்டணியிலே ஆட்சியிலும் பங்கு பெறுவதன் மூலமாக அனைத்து தரப்பு மக்களுடைய அபிலாஷம் நிரப்பப்படும். அது இன்க்ளூசிவ், எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆட்சி அமைப்பதன் மூலமாக அனைத்து மக்களுக்கும் அந்த அரசனுடைய திட்டங்கள் முறையாகவும் கடைசி கோடி மனிதனுக்கும் அது சென்றடைய வேண்டும் என்பதற்கு தான் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்ற முழக்கத்தோடு தான் நான் புதிய தமிழகம் கட்சியினுடைய டிசம்பர் மாநாடு நடைபெற இருக்கிறது. கூட்டணியை முடிவு செய்வதற்கு இன்னும் காலம் ஏறக்குறைய 1 வருஷ காலம் இருக்குதுங்க. அதனால கூட்டணி இப்பொழுது இல்லை. நாங்கள் எங்களுடைய கட்சியை கிராமந்தோறும் வலுப்படுத்தி வருகிறோம். அதே போல் இப்பொழுது 2026 தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் இன்றைக்கு இருக்கிற ஆட்சியை மாற்றி அமைக்கப்பட வேண்டும். அதுக்கு ஒரு வலுவான கூட்டணி அமைக்கப்பட வேண்டும். இந்த வலுவான கூட்டணி என்பது அது ஆட்சி அதிகாரத்திலே பங்களிக்கக்கூடிய கூட்டணியாக இருக்க வேண்டும் என்பதில் அந்த முழக்கத்தோடு அந்த கருத்தை முன்னெடுத்து இப்பொழுது நாங்களுடைய பிரச்சாரத்தை எடுக்கிறோம். யாருங்கிறதெல்லாம் இந்த டிசம்பர் மாநாட்டில் புதிய தமிழகம் கட்சியினுடைய நிலைப்பாட்டை நாங்கள் அறிவிப்போம். திமுக பொறுப்பேற்று 4 ஆண்டு சாதனைகள் எதிர்கட்சிகளிலிருந்து பொறுத்துக்கொள்ள முடியவில்லை. தமிழக முதல்வர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். இதை பற்றி கருத்து நிச்சயம் அவர் சொல்றது உண்மையானது. அவங்க ஆட்சியை எப்படி பொறுத்துக்க முடியும்? ஆட்சியிலே கொடுத்த வாக்குறுதி 505 வாக்குறுதியில் எதையுமே நிறைவேற்றாத போது அந்த ஆட்சியை 4 ஆண்டு காலம் பொறுத்ததே மிகப்பெரிய விஷயம். மக்கள் இந்நேரம் பொங்கி எழுந்திருக்கணும் இந்த ஆட்சிக்கு எதிராக ஆச்சுங்களா. அதனால் எதிர்கட்சிகள் பொறுத்து கொண்டிருந்ததும் தப்பு, மக்கள் பொறுத்து கொண்டிருந்ததும் தப்பு. இந்நேரம் எல்லாருமே ஒன்றாக பொங்கி எழுந்திருக்கணும். ஏன்னா கொடுத்த எந்த வாக்குறுதியுமே அவர்கள் நிறைவேற்றலை. மாதம் ஒரு முறை மின்சார கட்டணம் கொண்டு வரப்படும் என்று சொன்னார்கள். சொன்னாங்க, அது செய்யல. திட்டம் அமலாக்கப்படும் என்று சொன்னார்கள், அது செய்யல. சொன்னார்கள், அது செய்யல. அதுவுமே செய்யாத போது அப்புறம் இந்த பொது தப்பு ஆச்சுங்களா. அதான் சொல்ல முடியும். சமூக நீதி பேசும் திராவிட மாடல் ஆட்சியில் இப்பொழுது தமிழகத்தில் ஆங்காங்கே சாதி முதல்கள் ஏற்படுது. இதை பற்றி இல்லை, அதாவது சமூக நீதிக்கும் இங்க இருக்கிற ஆட்சியாளர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுங்க.
நான் தான் முதலே சொன்னேன், நான் ஒரு 10 நாள் சுற்றுப்பயணத்திலேயே ஏழை எளிய மக்கள், பட்டியலினத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய கிராமங்களுக்கு குடிநீர் வசதியும் சட்டப்படி மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதியை கூட பயன்படுத்தாமல் அந்த கிராமங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றன. இதை எப்படி சமூக நீதி என்று சொல்ல முடியும்? அதே போல நீங்கள் தேவேந்திர வேளாளர்கள் பட்டியல் பிரிவிலிருந்து வெளியேற வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். அந்த மக்களை பட்டியல் பிரிவிலிருந்து வெளியேற்றிருந்தால் அவர்கள் மிக மிக பிற்போட்டர் பட்டியலோ புதுப்பட்டியல் உருவாக்கியோ அல்லது பிற்போட்டு பட்டியலோ அவர் தங்களுக்கான பங்கை பெற்றிருப்பார்கள். நீங்கள் அந்த மக்களை ஷெட்யூல் காஸ்ட்லேயே வச்சுட்டு அந்த இடஒதுக்கீட்டை 2 தனியாக பிரித்து அந்த 3% அவர் நிறுத்தாமல் மீதிகிற 15% எடுத்தெடுத்து அவர்களுக்கே கொடுக்கிற போது அந்த ஆட்சி, அந்த அரசு எப்படி சமூக நீதிக்கான அரசுன்னு சொல்ல முடியும்? எனவே நடக்கிறது அனைத்துமே சமூக நீதிக்கு எதிராகத்தான் அவர்கள் நடக்கிறார்கள் தவிர ஒன்றும் சமூக நீதிக்கும் அவர்களுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை. அவர்கள் நடப்பது இல்லை. நீங்க அதுக்கெல்லாம் கூட்டணி அமையும். அதற்குண்டான முயற்சியை புதிய தமிழக ஒன்று கவலைப்படாதீங்க. அது ஒரு அபசகனமான வார்த்தை. அதாவது லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் அந்த 100 நாள் வேலை இருக்கிறதுனால தான் அவர்கள் இன்னைக்கு வாழ்வாதாரம் இருக்குது. அதாவது இன்னைக்கு வாழ்வாதாரத்துக்கு பல வழிகள் உண்டு. கொஞ்சம் அதாவது பல பேர் விவசாயிகளாக இருக்கிறார்கள், பெரிய விவசாயிகள் இருக்கிறார்கள், நடுத்தர விவசாயிகள், சிறு விவசாயிகள் இருக்கிறார்கள். ஏது மற்ற நிற்கதியாக இருக்கிறார்கள் பல பேர், எண்ணற்றோர் எல்லா சமுதாயத்திலும் இருக்கிறாங்க. அவர்களுக்கு எல்லா காலகட்டங்களிலும் வேலை கொடுக்க முடியுமா? தூத்துக்குடி மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு வாய்ப்பு எங்க இருக்குது? ஸோ அவர்களுடைய கேரக்டர் தான் பேசுறாங்க தவிர அவங்க ஒரு ப்ராலிட்டேரியன் கேரக்டர், ஒரு உழைப்பாளி வர்க்கத்துக்கான ஃபியூடல், அதாவது நிலப்புற அது ஆட்டோமேட்டிக்கா அது பாட்டில் வேலை அவங்கவுங்க வேலை செஞ்சுட்டு போறாங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன் வச்சிருக்கிறீங்க? உங்களுக்கு ஆள் கிடைக்கலையல்ல, சந்தோஷமா பிரிச்சு கொடுத்துட்டு நீங்க வேற வேலையை பாருங்க. அதாவது சில மாதங்களுக்கு அல்லது சில வருடங்களுக்கு முன்பே துவங்கிவிட்டது. இந்தியா பிரிவினை ஆகியிருக்கக்கூடாது. அதுவும் மதத்தின் அடிப்படையில் இந்தியா பிளவு உண்டது எந்த விதத்திலும் ஏற்புடையது அல்ல. அதை ஆங்கில திட்டமிட்டு அவர்கள் பிளவுபடுத்திவிட்டு சுதந்திரத்தை கொடுத்துவிட்டு பாலஸ்தீனத்து பிரச்சனையை அவங்க தான் உருவாக்குனாங்க. இலங்கை தமிழர் பிரச்சனை, இலங்கையில் போகிற போது ஆட்சி அதாவது பார்லிமெண்ட்டை கட்டி தேர்தல் நடத்தி ஆட்சி கொடுக்குற போது தமிழர்களுக்கான ஈக்குவலிட்டி கொடுத்துருக்கணும், அது அவங்க கொடுக்கல. அதே போல் இந்தியா ஒரு பரந்துபட்ட தேசம், பல்லாயிரக்கணக்கான வரலாறு மிக்க தேசத்தை மத ரீதியாக பிரிப்பதற்கு அவர்கள் அது செஞ்சுருக்கக்கூடாது, வரலாற்று பிழையை செஞ்சுட்டாங்க. அது மட்டும் இல்லை, இந்தியா சுதந்திரம் வாங்கிறதுக்கு ஜஸ்ட்டு முன்னாடி, அந்த 47க்கு முன்னாடியே அங்கே இருக்கக்கூடிய இப்பொழுது பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வைத்திருக்கக்கூடிய காஷ்மீர் பகுதி
வந்து பாகிஸ்தானோட நடத்தியாச்சு. இருந்தாலும் கூட அந்த பாகிஸ்தான் அந்த தேசமே என்ற கட்டமைப்புக்கு எதிராக உருவாக்கப்பட்டது. அது ஒரு இறையாண்மை மிக்க தேசமே கிடையாது. இப்பொழுது அந்த தேசம் தனக்கான ஒரு மண்ணை மட்டும் பறித்து கொண்டதல்ல, இந்தியா என்ற ஒரு அடையாளமே இருக்கக்கூடாது என்று நினைக்கக்கூடிய தேசமாக அது இருக்கிறது. அதனால் தொடர்ந்து பல்வேறு முனைகளிலிருந்து இந்தியா மீது பல வழிகளில் தாக்குதல் தொடுத்து வருகிறார்கள். இப்பொழுது காஷ்மீரினுடைய பாகிஸ்தான் காஷ்மீர் இந்தியா பாகிஸ்தான் பார்டர்லேருந்து பல முறை தீவிரவாதிகள் பயங்கரவாதிகளை உருவாக்கி இந்தியாவுக்குள் வந்து பாகிஸ்தான் வந்து அனுப்பியிருக்கிறது. எத்தனையோ சம்பவங்கள். கார்கில் போர் நடந்தது, அதுக்கு பிறகு புகல்மா சம்பவம் நடந்தது. இப்பொழுது கடந்த 22ஆம் தேதி 26 பேர் சாதாரணமான நிராயுத பாணிகளான சுற்றுலா பயணிகள் அனைவரும் இந்தியர்கள். அவர்களை வந்து இந்திய தேசத்துக்குள் ஊடுருவி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது வந்து சாதாரணமான ஒரு பயங்கரவாதமாக கருத முடியாது. இந்திய தேசத்துக்கான அது ஒரு போர் யுத்த முஸ்தீப் என்று தான் அதை கருத வேண்டும். அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் கடந்த 2-3 தினங்களுக்கு முன்பு இந்தியா வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் என்று ஒரு நடவடிக்கையை எடுத்தது. அதை வந்து இந்தியாவுக்குரிய அனைவருமே வரவேற்று கொண்டிருக்கிறோம், அதை வந்து ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நம்ம வந்து அதாவது ஆக்கிரமிப்பு காஷ்மீரை நம்ம இன்னும் கைப்பற்றலை. எல்லை தாண்டி இருக்கக்கூடிய பயங்கரவாதத்திற்கு வந்து பாகிஸ்தான் பொறுப்பேற்றிருக்கிறதா இல்லையா என்பதை பற்றி தெரியல. அந்த ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி 26 பேர் கொல்லப்பட்ட அந்த தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டார்களா, அழிக்கப்பட்டார்களா, அவர்களை பற்றி எதுவும் பேசலை. இப்படிப்பட்ட சூழலில் திடீரென்று நேற்றைய தினம் அமெரிக்காவினுடைய தலையீட்டில் போர் நிறுத்தம் என்று செய்திகள் வருகின்றன. அதை வந்து இந்திய அரசும் அறிவித்திருக்கிறது. இது வந்து ஒரு இந்தியா வந்து இன்னைக்கு 5வது ஒரு வல்லரசாக இருக்குது உலக அளவில். நம்முடைய நிலைமையை வந்து இன்னொரு நாடு முடிவெடுக்கக்கூடிய அளவுக்கு இருப்பது வந்து ஏற்புடையதல்ல. அதுவும் வந்து பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் வந்து ஒருவேளை சமரசமே ஏற்படுவதாக இருந்தாலும் கூட 2 தேசமும் உட்கார்ந்து முடிவு செய்து அது இந்தியா தான் அறிவிக்க வேண்டுமே தவிர அது இன்னொரு நாட்டினுடைய அதிபர் அறிவிப்பது வந்து அது ஒரு சரியான நடைமுறையோ அல்லது வந்து அது ஒரு தவறான முன்னுதாரணமாகவே நான் பார்க்கிறேன். No.